இந்தியாவில் மொத்தமாக 18 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு. நாம கட்டலீங்க ஐயா, கட்டிட்டாங்க. வேண்டும் என்று இருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு. யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் 10 கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா? அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று. கர்நாடகால போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராவது சொன்னாங்களா? அல்லது பீகார், ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம், அங்க தமிழ் சொல்லிக் கொடுப்போம். நிதி கொடுங்க. மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை நாங்க வாங்கிட்டு வர்றோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு என்ன சில்ட்ரன்ஸ் விங்னு போட்டிருக்காங்க? ஆனா கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான், அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்னு வச்சிருக்கிறாங்க. பாரு, இதெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார், ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பு பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னுமே காணாமே. அண்ணே, அது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங், அது பட்ஜெட்னே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேற. இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போறேன், சில்ட்ரன்ஸ் விங்கு, ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல, தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளி 14,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ வேண்டாம். போன ஆண்டு அவங்க கடிதம் எழுதுறாங்களா இல்லையா? மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவரே கையெடுத்து, அவரே பெண்ணெடுத்து, அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சரை கேட்காம? இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள். தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் அனுப்பிட்டாங்க. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகரக சிக்ஷாலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1598 கோடி. முதல் தவணையாக 510 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6971 கோடி. முதல் கட்டமா 344 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது. முதல் கட்ட 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல. அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே? பொய் தானுங்க. நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு. சில மாநிலம் கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல, வரும். முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா, அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா? பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.